சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும். இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் ராமாயணத்தை வேறு கோணத்தில் திராவிட இயக்கம் பார்த்ததாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறிய வேளையில், அதே விழாவில் பேசிய திரு வைரமுத்துவோ ஸ்ரீராமபிரான் குற்றவாளி, புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்ற ரீதியில் பேசியிருக்கிறார். ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியார் குறித்து அநாகரீகமாக பேசிய வைரமுத்து அடுத்தடுத்து செய்திகளில் இடம்பெறுவதற்காக இவ்வாறு இழிசொல் கூறியிருக்கிறாரா, அல்லது உண்மையில் அவருக்கு மூளை மழுங்கிவிட்டதா? இந்துக்களை அவமதிப்பது ஒன்றே திமுகவின் வாழ்நாள் லட்சியமா என்பது நமது கேள்விகள். இவற்றையெல்லாம் பாஜகவும் இந்து முன்னணியும் மட்டும்தான் எதிர்க்க வேண்டுமா? வாக்குகள் மூலமாக இந்து மக்கள் தங்கள் எதிர்ப்பையும் எழுச்சியையும் காட்டக்கூடாதா என்பது உண்மையான சனாதனிகளின் மனக்குமுறலாக இருக்கிறது. ஏப்பா, ஒரு தப்பு பண்ணிட்டியே, என் மீது என்ன பிழை கண்டாயப்பா? ராமனின் வாலி கேட்கிறான், என் மீது என்ன பிழை கண்டாயப்பா? அதன் பிறகு அவன் கேட்கிற கேள்வி, நீ நாட்டில் ஒரு காரியம் செய்தாய், காட்டில் ஒரு காரியம் செய்தாய். நாட்டில் உன் அரசை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய், காட்டில் என் அரசை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய். அட பாவி, ரெண்டு காரியம் மாத்தி மாத்தி செஞ்சிருக்கியே. நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய், நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய். எப்படி காரியம் செய்திருக்கிறாய்? ஆனால் பரவாயில்லை, நீ புத்தி மாறி போயிட்ட. அங்கதான் வர்றான். ஆவியை, சனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. இங்க வச்சிருக்கான் வார்த்தையை. 10,000 பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வீரியம், அழகு, நீட்சி, ஆழம் ரொம்ப கவனித்து பார்க்கணும். திகைத்தனை போலும் செய்கை. இந்த திகைத்தல் என்றால் என்ன என்று நாம் பார்த்த சொல்லுதான். உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது சொல். மனிதர்கள் அல்ல, அரசமைப்பு சட்டம் அல்ல, அரசாங்கம் அல்ல, அதிகாரம், பணம் அல்ல, சொல்தான். ஏனென்றால் இந்த சொல், நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த சொல் 5000 ஆண்டுகளாக ஆளப்பட்டிருப்பது, இன்னும் 50,000 ஆண்டுகள் ஆளப்பட வேண்டியது. இந்த சொல் எனக்கு சொந்தமானதல்ல, நான் முழுக்க சுவீகரித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சொந்தமற்ற சொல்லை நான் எவ்வளவு எடுத்தாடுகிறேன் தெரியுமா? அவ்வளவு எடுத்தாடுகிறேன். சொல்லின், சூரியனின் வேகத்தை விட சொல்லின் வேகம் அதிகம். சூரியனிலிருந்து முதல் கிரணம் இந்த பூமியை தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் ஆகின்றன. 8 நிமிடங்களும் 20 நொடிகளில் செய்ய வேண்டிய வேலையைத்தான் சூரிய கிரணம் செய்கிறது. ஆனால் மண்ணுக்கும் விண்ணுக்கும் என்று ஒரு கவிஞன் எழுதினால் 2 சொற்களில் அவன் சூரியனை தொட்டுவிட்டு மண்ணுக்கு வந்து விடுகிறான். சூரியனை விட வேகமானது சொல். அந்த சொல்லை போட்டான் திகைத்தனை போலும் செய்கை. எடுத்து பார்க்கிறேன், திகைத்தல்னா என்னன்னு. திகைத்தல் என்றால் பிரமித்தல். இன்னொரு சொல் மயங்குதல். இந்த வார்த்தை தான் அழகு. மயங்குதல், மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும்.
இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான். கம்பன் கடவுளாகிறான்.